தூயவரே, துணையாளரே, எங்கள் மனவாளரே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்களை காண்கிற தேவனாப்பா. நீங்க என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் தேவன் ஆவியா இருக்கீங்களப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம்ப்பா. அப்போ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வீட்டையும் அப்பா நீங்கள் நினைச்சிங்களா ஆண்டவர், அதற்காக நன்றி அப்பா. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறுத்தீங்களாப்பா. எங்கள் தாயின் கருவிலே நாங்கள் உருவாக முன்னே, நாங்கள் உற்பத்தி ஆக முன்னே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சொன்னீரே, உன் கருவை என் கண்கள் கண்டதுன்னு சொன்னீரப்பா. எங்கள் பேரு அழைத்தீங்களே ஆண்டவரே, என் கண்கள் கிருபை கிடைத்தது சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் அழைத்தவர் நீ உண்மையில தேவனா இருக்கிற ஆண்டவரே. நீ எங்களை அழைப்போ உங்களுக்கு கிருபை வரும்போ மாறாத ஆண்டவரே. சப்பா, உங்களுக்கு நன்றி. கரங்கத்தை ஆராதிப்போம். நாடும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உங்க கொடான ஸ்தோத்திரம். நீ நல்லவர் அப்பா. சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தனரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. எத்தனை நல்லவர். உங்களை ஏந்தி தாங்கி சுமந்த தேவன், உங்களை வாழ வைத்தவர், உங்கள் உயர்த்தினர், உங்கள் ஆசீர்வதித்த தேவன் அவர். மிக நல்லவர். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கிய. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை.
நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே. சொல்லுங்க, நன்றி, 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 நன்றி. இதயத்தை சுமந்திரப்பா. ஓ நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே, உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். ஓ ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல காக்கிற தேவனப்பா. நீங்க வேடனைய கண்ணிற்கும் பாலாக்குற கொள்ள நோய்க்கும் எங்க தப்பு வைக்கிறீங்களா ஆண்டவரே. அழுவுக்கு மீட்டை எடுத்து எங்க பிராணனை பாதுகாக்கிறீங்களேப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, உங்க கண்களை பிராணம் எவ்வளவு அருமையானதப்பா ஆண்டவரே. எங்க ஜீவனை அப்பா எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்குப்பா ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக ரத்தம் சிந்தி அப்பா எங்களுக்காக ஒரு ஜீவனை கொடுத்து அது புதிய உடம்புக்கு ஏற்படுத்திருக்கீங்களப்பா. இது நீ அந்நியன் அல்ல, நீ புறஜாதி அல்ல, நீ தொடுத்தப்பட்டவன் கிடையாது, நீ பரதேசி இல்ல, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரத்தை சொன்னீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமே ரூபவதி, கலங்காதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. உன் பேரு அழைச்சிருக்கேன் சொன்னீரப்பா. உனக்கு நான் பிடிச்சிருக்கேன், நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன். நான் அவனுக்கு கேடகமும், உனக்கு நான் மகா பெரிய பலனார்ப்ப சொன்னீங்கப்பா. மகா பெரிய பலனார்ப்ப சொன்னீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வழியாவது சத்துரு 7 வழியா புறப்பட்டு போகணும்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா. நீ ஒருவரே எல்லா மகிமைக்கு பார்த்திரு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கடைசியாக கர்த்தர் நல்லவர். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலைநிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலைநிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. எத்தனையோ தலைமுறை
அழிந்து போனது. கர்த்தரோ நம்மளை தெரிந்து கொண்ட இந்த சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருக்கென்று பிரித்தெடுத்தார். நீங்கள் ஆராதிக்கும்படி அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டார். தேங்க்யூ அப்பா. Glory. குறிப்பார்த்து எறியப்பட்டு சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. குறிப்பார்த்து எறியப்பட்டு சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. ஒரு அடையில் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. இந்த தயவு பாட ஜீவன் உள்ளது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையா பாதுகாத்தது. உங்களை யாரும் அழிக்க முடியாது. உங்கள் ஜீவனை யாரும் தொட முடியாது. உன் பிறனை யாரும் தொட முடியாது. உன் குடும்பத்தை தொட முடியாது. கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களை எல்லா தீங்குக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். உங்களை நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடர்ந்து தேவன் சொல்லியிருக்கிறார். சொன்னவர் உண்மையுள்ளவர். சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அழிந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அழிந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. மூலன் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றது. ஏவருக்கு பார்த்த வண்ணம் உயர்த்தி வைத்தது. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்தது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்தது. ஒரு சேதம் என்று தலைமுறையாய் பாதுகாத்தது. தலைமுறைகள் தாண்டிய நிற்கும் தயவு என்னை தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாக்குது. உங்க தயவு பெரியது, உங்க தயவு சிறந்தது. உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாக்குது. ஒரு சேதம் என்று தலைமுறையாய் பாதுகாத்ததே. மனுஷன் நினைச்சிருக்கலாம் நீங்க ஒளிவுலாம் போயிடுவாங்க, இவங்கெல்லாம் மேல வரமாட்டாங்க, இந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க முடியாது, இன்னும் சுற்றி இருக்க ஜனங்களெல்லாம் பார்த்துருக்கலாம், எப்பயும் கீழே விழுவாங்க, எப்பயும் அழிஞ்சு போவாங்க, எப்பயும் ஒளிவுலாம் போவாங்க. அது பார்க்க எல்லாம் அவங்களோட காத்து கொண்டு இருந்தாலும் கதை சொன்னாரு, அவன் கண்ணு காண அவன் காது கேட்க அதே ஜனங்கள் மத்தியில உன்னை உயர்த்தி உயர்த்தி உள்ள வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் சொன்ன தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு பயம் உண்டாகும்படி, உன்னை பகைத்தவனுக்கு பயம் உண்டாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை பார்த்து தலை துலுக்கி பேசினவெல்லாம், உன்னை பார்த்து சிரிச்சவெல்லாம், உன்னை பார்த்து தலை குனிஞ்சி வாயப்பத்தில் போகும்படி கர்த்தர் செய்வார். நீ எங்க வைக்கப்பட்டியோ அதே ஜனங்கள் மத்தியில கர்த்தன் தலையை உயர்த்தி கர்த்தரே தேவன் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று
அவர் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே, அப்பா தேற்றவாளனே, சத்திய ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அவர் வசனம் தான் ஆவி, வசனம் தான் ஜீவன். வசனம் எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. Glory. Le nama habralala. Le hando rakanaba. Yegoraba. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நீளமா. இன்னைக்கு வாழ்க்கை வளர்ந்தவா இருந்தாலும் ஆவியில் வரும்போது அது வயல்வெளியா மாறும். விசுவாசமா? பாலானது பயிர் நீளமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே, பலவீனத்திலே பலன் தருகிற ஆவியானவர், உங்கள் சாவுக்கு எதிரான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் அவர். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக சொன்னவர் உண்மையுள்ளவர். ஓ, விசுவாசமா பாடுவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே
வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வந்திரே நிறைவே, நீர் தந்திரே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம். ஆவியான ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வந்திருக்காரு. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணி வந்திருக்காரு. இங்க துதிகிரி மத்தியில் வாசம் செய்கிற தேவன் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். இப்ப நீங்க எந்த சூழல் வந்திருந்தாலும், மனசுல என்ன ஏக்கங்கள் இருந்தாலும், என்ன காயம் இருந்தாலும், உங்க சரீரத்தில் எந்த வியாதி இருந்தாலும், உங்க எந்த குறைவு இருந்தாலும், இவ கர்த்தர் எல்லாவோடும் நிறைவாக்கி சம்பூர்ணமாய் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆசீர்வாதம் வழிந்து ஓடும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் எவ்வளவு சொன்னாரு, என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு. பிளஸ் பண்ணுவார் அவங்களை அவரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம்ப்பா. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கும் ஆண்டவரே. எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்திலும் கூடி இருக்கிறீர்களோ அவங்க மத்தியில் இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இன்று ராஜா இந்த சிறு கூட்டமாக எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. சிறுமந்தையே பயப்படாதே, பிதா ராஜ்யத்தையும் கொடுக்க சித்தமா இருக்கா சொன்னீங்களேப்பா. என் மத்தியில் நீங்க இருக்கீங்க ஆவியானவரே, அதற்காக நன்றி. கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு கண்கள் காண்கிறவர்களாகவும் ஒரு செவிகள் அப்பா திறக்கமாக சொன்னீங்களா ஆண்டவரே. கவனமா இருக்க ஆண்டவரே. என்னாலும் உங்களுடைய இருதய மகிழும் சொன்னீங்களப்பா. யாக்கோபு சொன்னாம்பா, கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான்னு சொன்னான் ராஜா. இங்கே விரும்பினபடியால் நாங்கள் வாசம் செய்வோம் சொன்னீங்க ஆண்டவரே. ஓகே, நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே, உங்கள் வேதத்தின் ரகசியங்களை, அந்த கல்வாரி சிலுவையும் அது மேன்மையும் நீங்கள் செய்து முடித்த பரிகாரத்தையும் உங்க அன்பையும் நாங்கள் காணும்படி அப்பா அடியின் வாயில் வார்த்தையை போடுமாப்பா. நம்ம பெருமை சொல்ல ஒண்ணுமே இல்லாண்டவரே. இந்த பூமியில பெருமை சொல்றது ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாமே ஒரு அழிஞ்சு போற பொருள் தான் ஆண்டவரே. ஆனா என்னைக்கும் அழியாததும் நித்திய நித்திய காலமா அப்பா ஜீவ வேணுமாக உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்திருக்க ஜனங்களோடு பேசுங்கப்பா. அப்பா இந்த ஆன்லைன் வழியாக செய்தி கேட்டு கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. எங்க பிரகாசமான மனக்காலங்களை திறந்து வரலும் ஆண்டவரே. உள்ளான மனுஷன் வாழ்க்கையில பலனடைய வல்லமை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா சிலுவையும் அது மேன்மையும். ஹல்லேலூயா. சிலுவையும் அது மேன்மை. மேன்மைனா சிலுவைக்கு பெருமை. இந்த பூமியில் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய பராக்கிரமையும் தங்கள் பணத்தையும் தங்களுடைய அந்தஸ்தையும் பின்ன பெருமையாக பேசுகிறாங்க, மேன்மையை பாராட்டுறாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, நானும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன், சிலுவை அல்லாமல் எனக்கு மேன்மை எதுவுமே இல்லைன்றார் பூமியில. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படித்தவர், ராயல் ஃபேமிலி, அவர் அரிஸ்ட ஃபேமிலி, எபிரேயருக்கு எபிரேயன் சொல்றாரு. எல்லாவற்றையும் கற்றறிந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், அவர் பர்ஃபெக்டா வாழ்ந்தவர். சொல்றாரு, இதெல்லாம் குப்பையா இருக்கு, எனக்கு நான் எதுவுமே அதிகமா நான் விரும்புறேன்னா சிலுவையை குறித்து அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புறான்றாரு. அல்லேலூயா.
1 கொரிந்தியர் பைபிள் இருக்கிற எடுத்து வசனம் பாருங்களேன். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 1:18 வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் பாத்தீங்கன்னா கொரிந்தியர் சபைக்கு எழுதுறாரு. நாங்க பார்த்து பெரிய ஒரு தார்க்கு நடக்கிறது, வாக்குவாதம். அங்க யூதர்கள் பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, சிலுவை குறித்து சொல்றதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, யாரு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, விருத்தசேதனம் பண்ணப்பட்ட ஜனங்களே, அந்த கல்வாரி சிலுவையை ஜனங்களுக்கு சொல்ல வெக்கப்பட்டாங்க. அந்த சிலுவை சொல்ற யாருக்குமே ஒரு தயக்கம். ஏன்னா ரட்சகர் என்றவர் வானத்து மேசியா வருவாரு, எங்களுக்காக ரோமர் ஆட்சி எங்களுக்கு யுத்தம் பண்ணி எங்க மீட்பாரு அப்படின்னு யூத ஜனங்களை நினைச்சாங்க. அப்ப யார் கண்ட்ரோல்? ரோமர் தான் பெரிய ஆளாங்க, ரோமர் ஆட்சி தான் நடக்குது. ரோமர் கீழே தான் யூதர்கள் இருக்காங்க, அவன் சொல்றதான் கேட்டாகணும். அப்ப அந்த டைம் நினைக்கிறாங்க மேசியா வானத்து குதிரை மேல வருவாரு, பட்டயத்தோடு வருவாரு, எங்களுக்கு யுத்தம் பண்ணி எங்க மீட்டெடுப்பாரு அப்படின்னு இவர்கள் நினைச்சாங்க. ஆனா இயேசுநாதரும் ஒரு கோரமான சபிக்கப்பட்ட சிலுவையில தொங்குறாரு. அவர் சொல்றாரு, இவர் மேசியாவா? இவர் இயேசுடைய மகன், இவர் தச்சர், இவர் மனுஷன், இவர் எப்படி மேசியா ஆவாரு? தண்ணியை காப்பாற்ற முடியல, இவரு எப்படி எங்க ரட்சகர் ஆவாரு? சிலுவையில் கைவிடப்பட்டவரை தொங்குறாரு அப்படின்னு ஜனங்களுக்குள்ள சிலுவை குறித்து சொல்லாம, நீ ரசிக்கப்படுவ என்ன பண்ணணுமா, ஒரு கிரியை பண்ணணும் சொல்றாங்க. ரசிக்கப்பட்ட ஜனங்களை என்ன பண்றாங்க, நீ நியாயப்பிரமாணப்படி நீ மறுபடியும் நீ விருத்தி சேதனம் பண்ணணும். பழைய ஏற்பாடுல விருத்தி சேதனம் பண்ணாங்க. விருத்தி சேதனம் தெரியுமா என்னான்னு? விருத்தி சேதனம்னா ஒரு ஆண் பிள்ளைக்கு பிறந்த 8ஆம் நாளில் அந்த ஆணோட உறுப்புல அந்த தோலை கட்டணும் முனையில. ஏன்னா அந்த ரத்தத்தினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டாங்க பழைய ஏற்பாடுல. அது ரசிக்கப்பட்ட ஜனங்க சிலுவை குறித்து சொல்லாம, அது மேன்மையை சொல்லாம வெக்கப்பட்டு அவமானப்பட்டு சொன்னாங்கன்னா, நீ ரசிக்கப்படணுமா, நீ என்ன பண்ணு, நியாயப்பிரமாணத்தின்படி விருத்தி சேதனம் பண்ணணும் புதிய ஏற்பாடுல சொன்னாங்க. எல்லா சபையும் இப்படியே பரவி கொண்டிருந்தது. அப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல, இனி நீ விருத்தி சேதனம் பண்ண தேவையில்லை, கர்த்தர் உனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறாரு, உனக்கு அவரை மீட்க முடியும், பாவங்களை சுமந்தார் அவர், உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர், உனக்காக 3ஆம் உயிரோடு இருந்தார், அவரே தேவனுடைய குமாரன், அவரே மேசியா, அவரே ரட்சகர் என்று பவுல் என்ன பண்ண தைரியமா என்ன பண்ற பிரசங்கம் பண்றார். பவுல் மட்டும் இல்லாம பேதுரு, யோவா எல்லாம் எதுவும் சொல்றாங்க, சிலுவை குறித்து சொல்றாங்க. அப்ப 1 கொரிந்தியர் 1:23 சொல்றாரு, நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், சிலுவை எல்லாம் மேன்மை எதுவுமே இல்லை என்றார். அல்லேலூயா. அப்போ ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, எல்லா சபைகளுக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கல்வாரி சிலுவையில என்ன நடந்தது, எதுக்கு அவர் ரத்தம் சிந்தினார், எதுக்கு அவர் அடிக்கப்பட்டார், எதுக்காக அவர் சாபமா தொங்குனார் சிலுவையில, எதுக்காக ஜீவனை விட்டார் அவர், நமக்கு என்ன கிடைச்சது, அதால என்ன நம்ம லாபம் நமக்கு வந்தது, அதுல நம்ம யாரு, அவர் யாரு, என்ன உறவு, இதெல்லாம் ஜனங்க இருந்து மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உலக ஜனங்களுக்கு இந்த சிலுவை எப்படி இருக்கான், ஒரு பைத்தியமா இருக்கின்றார். கரெக்டு தானே? நீ உலக ஜனங்கள் சொல்லுங்க, இது கஷ்டத்துல இருக்காங்க, அக்கா கவலைப்படாதீங்கக்கா, இயேசுப்பா உங்களுக்கா சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு, ஒரு பாவம் சுமந்தா, துக்கத்தை சுமந்தா இருக்கா, அவர் சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவாங்க, அம்மா போமா
என் பிரச்சனை எனக்கு பெருசா இருக்கு, பாவத்தை சுமந்தாராம், ரத்தம் சிந்தினாராம், வேற வேலையில உங்களுக்கு போமா, என் பிரச்சனை எனக்கு பெரும்பாடா இருக்கு. ஏன்? அவங்க கண்கள் திறக்கப்படல. சிலுவை அவங்க என்ன பண்ண அறிந்து கொள்ளல. அவங்க பைத்தியமா இருக்கு. அவங்களுக்கு வியாதி இருக்கு, டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு வியாதி சொல்றாங்க, உடம்பு சாலை சொல்றாங்க. உலக ஜனங்களும் அதே ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்க என்ன சொல்றீங்க? விசுவாசமா கர்த்தாவே உன் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்றீங்க. அவன் என்ன சொன்னாங்க? உடம்புல வியாதி இருக்கு, சுகமானே சொல்றீங்க, சுகமாக வியாதி இருக்காங்க. அவன் சொல்ல கலண்டு தான், மாமச கலனை பார்க்கறான், வியாதி இருக்கு, வலி இருக்குன்னு. நமக்கும் அது பலவீனம் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? என் பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமா இழகும் நான் சொல்றேன். அல்லேலூயா. அதுதான் நமக்கு அவங்கள வித்தியாசம். அதுதான் அவர் மெய்யாகவே என் பலவீனம் ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் சிலுவையில. அல்லேலூயா. எனக்கா பரிகாரம் செஞ்சதுக்கு நான் சொல்றேன். அவன் சொல்றான் பரிகாரியா டாக்டர் போய் பார்க்கிறான். நான் முதலாவது தான் பண்றேன். ஏன் என்னுடைய மருத்துவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நாமம் யோகவா ராஃபா, சுகம் தரும் தேவன் அவர். ஆமென். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அறிந்தபடியினாலே அவர் கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் உங்க தகப்பனுக்கும் உள்ள உறவை நான் காமிக்கிறேன். அல்லேலூயா. அவர் எத்தனை அன்பான தேவன், எவ்வளவு நன்மை செஞ்சிருக்க உங்களுக்காக. நீங்க உங்க மனக்கண்கள் திறக்கப்படணும் இன்னைக்கு. ஆமென். ஏசாயா பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் அவர் எழுதுறாரு. அவரு என்னன்னு, இயேசு வரப்போறாரு, இந்த மாதிரி உங்களுக்கா அடிக்கப்பட போறாரு, உங்களுக்கா சிலுவையில மறிக்க போறாரு என்று பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு வசனம் எழுதுறாரு. பாருங்க, மனுஷனை பார்க்கிற அவர் ரூபம் முகப்பார்வையும் இவ்வளவு அந்த கீழ் அடைந்ததான். இவ்வளவு அந்த கீழ் அடைந்த அவருக்கு கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஆச்சரியமா, இது மனுஷனா மிருகமா என்று ஜனங்களுக்கு தெரியல. அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க சிலுவையில். அவர் உச்சங்கால முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர் அடி வாங்கியிருக்கார் அவர். அல்லேலூயா. அது எப்படி உன் சரீரத்தில் பலவீனம் வரும்? முன்னோட உள்ளங்கால முதல் உச்சந்தல சுகம் தங்கியிருக்கணுமே. அல்லேலூயா. ஏன்னா உனக்காக அவர் வியாதியை சுமந்தார் சிலுவையில, உன் பாவங்களை சுமந்து இருக்கிறாரு. அப்ப பாவத்துக்கு வியாதிக்கு மேல பலன் கிடையாது. அல்லேலூயா. வியாதி வரும்போது சொல்லணும், வியாதியே என் மேல உனக்கு பலன் கிடையாது. வியாதியே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சபிக்கிறேன். வியாதி பிசாசே என் மேல் அதிகாரம் இல்லை உனக்கு. அல்லேலூயா. அப்படி வாய்த்தினா அதிகாரமா எதிர்த்து நிக்கணும் நீங்க. எனக்கு அடிக்கப்பட்ட இயேசு, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, அது கல்வாரி சிலுவையில எனக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கின ஏற்றுக்கொண்டார் அவர். பிசாசே, நீ நியாயப்பிரமாணத்தை சாபத்தை கொண்டு வராத, வியாதி எவன் கொண்டு வைக்காத, நீ உன் தோல்வி எவன் வைக்காத, உன் தரித்திரத்தை விட்டு வைக்காத, உன் சாபத்தை விட்டு வைக்காத. பிசாசே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உன்னை கட்டளை கொடுக்கிற போ வெளியே, உன் சரக்கு எடுத்துக்கிட்டு போ சொல்ல அதிகாரமா. அல்லேலூயா. வாங்கி வச்சுக்க கூடாது. உள்ள உங்களுக்கு ஒரு போஸ்ட் வருது, கொரியர் வருது, பக்கத்து வீடு போஸ்ட் வருது, நீங்க வாங்கிப்பீங்களா? எந்த குடும்பம் வாங்கிப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்லை எந்த இல்லைங்க, இது பக்கத்து வீடுங்க சொல்லுவோமா? என் பேர் இது இல்லைங்க, இது பக்கத்து வீடுங்கன்னு. அதே போல் பிசாசு தான் பண்ணுவான், போஸ்ட் கொண்டு வருவான், சரக்கு கொண்டு வருவான், வியாதியை எடுத்துன்னு வருவான், சாபத்தை எடுத்துன்னு வருவான்,
கடன் எடுத்துன்னு வருவான், தோல்வி எடுத்துன்னு வருவான், பயத்தை எடுத்துன்னு வருவான். நீ என்ன பண்ண? 10 ரூபா வாங்கிக்க கூடாது. எங்க வர நீ பிசாசு? கோல்டு வரமா இருக்கும், இருமல் வர மாதிரி இருக்கும், கர கர கரன்னு மூக்கு உருவான்னு தும்மல் வரும், உடனே உசாராயிடணும். இல்ல இல்ல பிசாசே, ராங் அட்ரஸ், இது எந்த கிடையாது, இந்த வியாதியான சொந்தம் கிடையாது, என்னுடைய முகவரி சுகம், இது சுகத்தின் வீடு, இது அப்பத்தின் வீடு. இது அல்லேலூயா. என் வீட்டு இயேசு ரத்தம் சிந்தப்பட்டிருக்க, வீட்டுல என் வீட்டு நிலைக்கால் இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்க கதவுல. அல்லேலூயா. என் வீட்டு நீ நுழையாது சாத்தானே. நான் உன்னை கும்பிடல, நான் உன்னை கூப்பிடல, என் வீட்டுல நீ வராத. உனக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, இருளுக்கு வெளிச்சத்துக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ இருளு, என் வெளிச்சமானவர். நான் உங்ககிட்ட எப்பயும் நானு விடுதலை ஆயிட்டேன். நானு சொல்ல விடுதலை ஆயிட்டேன். வியாதியில இருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, கடல்ல இருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பேச வேண்டியது முக்கியமா இருக்கு. பாத்தீங்களா? பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். வேதத்தில் இருக்கு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணது? வாயில சொல்லிடமோ எடுத்துக்கணும். ஆமென். வாயில சொல்லாம எதுவும் வராதுங்க. சாபம் எங்கிருந்து வருது? வாயிலிருந்து வருதா? தப்பான வார்த்தை வாயிலிருந்து வருதா? வரும்போது கண்டிப்பா நடக்குது. அதே மாதிரி சில பசங்க பாத்தீங்கன்னா பசங்க திடீர்னே இருப்பாங்க பிள்ளைங்களை, இது உருப்படாது, இது படிப்பு வராது, இது வேஸ்ட், இது கூலி வேலைக்கு தான் போகும், இது அறிவு கிடையாது இதுக்கு, அப்படி சொல்லி சொல்லி பிள்ளைகளை சபிச்சு அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்க ஆசீர்வதிச்சாங்களோ அதே போலதான் இருப்பாங்க. அது உருப்படாம, சரியில்லாம, யாருக்கும் யூஸ்ஃபுல் இல்லாம, ஏதோ வளர்ந்த மாதிரி வெட்டியா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கே சொல்ல உருப்பட மாட்டான்னு. அதுதான் இப்ப நடக்குது. என்ன சொல்லுவாங்க பெற்றவங்க? நான் அன்னைக்கே சொன்னேன், அதுதான் இது உருப்படாது, வேஸ்ட்னு. நீ சொன்னல, அதான் கண்ணில் பாக்குற. நம்ம என்ன சொல்றோமோ கண்ணில் பாக்குறோம். ஆண்டவர் பாரு, வானத்தையும் பூமி சமுதிரத்தையும் உண்டாக்கினாராம், கண்ணில் பார்த்தாராம், நல்லது கண்டாராம். அவர் சொன்னாரு, கண்ணில் பார்த்தாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ நீ கண்ணில் பார்ப்பீங்க. நீங்க அதை நீங்க சாபத்தையும் தீமையும் இதே பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா அதுதான் மகிழ்ச்சி வரும். அப்ப கனி எப்படி இருக்கும்? கசப்பாதான் இருக்கும். மரணம் ஜீவனும் உன் வாயில இருக்கு, நாவில இருக்கான், நாக்குல. அது பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். அப்படி என்ன புசிக்கணும்? சுகத்தை புசிக்கணும், சமாதானத்தை புசிக்கணும், வெற்றியை புசிக்கணும், சுகவாழ்வை புசிக்கணும், ஆசீர்வாதத்தை புசிக்கணும். புசிக்கணும், நல்லதை பேசணும். நீ அப்போதான் கனி முளைச்சி வரும். செடி மாதிரி ஒரு விதையை போடுறோம், விதையை வந்து பூமியில வந்து 2 இலை விட்டு அது வளர்ந்து அப்புறம் பூ பூத்து காய் காத்து கனியை புசிக்கிறோம் நம்ம. அது பிரின்சிபல், பிரமாணம். அது போல நம்ம வார்த்தை பார்த்து ஒவ்வொரு விதை, நான் பேசுறதெல்லாம் ஒவ்வொரு விதை. என்ன பேச முளைச்சி வரும். பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். என் வாய் தானே, என் இஷ்டம் எப்படிதான் பேசுவேன், பேசுது. ஆனா அது பாதிக்கப்படுறது யாரு? நம்ம குடும்பம் தான். நம்ம தான் பாதிக்கப்படுவோம். கண்ணன் ஓயம் திட்டுறது, கண்ணன் மனைவியை திட்டுறது, 2 பேர் பிள்ளைகள் திட்டுறது, திட்டக்கூடாது. வாழப்போது ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. ஒத்து விட்டு கொடுத்து சமாதானமா கீழ்ப்படிஞ்சு அன்பா இருந்த பாருங்க, எல்லாமே உங்க தேடி வருங்க உங்களுக்கு. அல்லேலூயா. குடும்பத்தை அன்பா இருந்தீங்கன்னா சுகம் தேடி வரும், சமாதானம் தேடி வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும். அல்லேலூயா. ஏன் சமாதானம் எங்க இருக்கோ அங்க இயேசு இருப்பாரு. கலகமோ, கோபம், வெறுப்பு, கசப்பு, வாக்குவாதம் இதெல்லாம் எங்க பிசாசு அங்க இருப்பான். நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதை நீங்க தெரிஞ்சு உங்க வீட்டுல எப்போதும் சந்தோஷமா சமாதானமா நல்லா பிளெஸிங்கா இருந்தீங்க, தெரிஞ்சு நம்ம வீட்டுல கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்னு. அதுக்கு மாறாக எப்பயோ வாக்குவாதம், கோபம், கசப்பு, இதெல்லாம் பகை இதெல்லாம் இருந்து வச்சுக்கோங்களேன், நீங்க தெரிஞ்சுக்க இதெல்லாம் பிசாசு இங்க இருக்காங்க. இதுதான் டிஃபரெண்ட். விதம் இதுதான். அப்ப என்ன நம்மளும் வசனத்துல மாத்திக்கணும்.
கோபத்தோடு இருக்கக்கூடாது, பகையோடு இருக்கக்கூடாது. ஆனா சொல்றாரு, சபிப்புக்கு அவர்களை நீ ஆசீர்வதி என்றார். முடியுமா? சபிக்கிறாங்க, பரவாயில்லமா, நீ நல்லா இருமா சொல்லுவோமா? மன்னத்துக்கு மேல போடுவாங்களா? ஜனம் எப்படி பண்றாங்க பார்த்துருக்கீங்களே? நீ நாசமா போனோம், ஒண்ணு இல்லாம போனோம், என்னென்ன சபிப்பாங்க ஜனங்களை. சொல்ல சபிச்சேன் பாத்தியா, அதே குடும்பத்தை ஆச்சு பாத்தியா, என் வாயில வந்தா உருப்படுவான் அவன், அதே மாதிரி ஆச்சுப்பா அவனுக்கு. அப்ப அதெல்லாம் செஞ்சா ஆண்டவர் பாறையில ரொம்ப அது அருவருப்பா இருக்காது. மன்னிக்கணும். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். அவன் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுங்க, உன்னை சபிப்பவர்களே ஆசீர்வாதி. உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா, உன்னை துன்பப்படுத்துறாங்களா, அவன் பேர் சொல்லி என்ன பண்ண, நீ அழுது போக ஜெபம் பண்ணாது. ஆண்டவரே அவன் மனம் திரும்பட்டு, ஆண்டவரே அவன் ரட்சிப்புங்க, அவன் ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே, தெரிந்த புத்தியை கொடுக்கப்பா அந்த ஜனங்களுக்கு. அப்படி நீ அவங்கள பரிந்து பேசும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை. அல்லேலூயா. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறாராம், பெருமையுள்ள தேவன் என்ன பண்றாராம், எதிர்த்து நிற்கிறாராம். அப்ப கிறிஸ்துவ ஜனங்களுக்கு தாழ்மை என்பது மிக முக்கியம். அப்ப இயேசுநாதர் எவ்வளவு தாழ்மையா இருந்தாரு. மூஞ்சில கார் துப்புனாங்க, தாடி பூச்சி இழுத்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் உருவினாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க அவரை. காலில் கையில் ஆண்டடிக்கிறாங்க. சொல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்வது என்னதென்று அறியாம செய்றாங்க. டீச்சர் காலை கழுவுனார், போயிட்டு அவர் டீச்சருடைய காலை கழுவுறாரு. சொல்றாரு, நீ டீச்சரா இருக்க, நீ குருவா இருக்கணும்னா உன் தாழ்மை முக்கியம். சொல்லிக் கொடுக்குறார் நமக்கு. அல்லேலூயா. அப்ப மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அப்ப புருஷனாவ மனைவி இடத்துல அன்பு கூறுவாரு. கரெக்டுங்களா? கீழ்ப்படியாதான் அன்பு கிடைக்கும். வாக்குவாதம் பண்ணா சண்டைதான் வரும் வீட்டுல. அப்ப என்ன, ஏசப்பா என்ன நீ மன்னிச்சீங்களப்பா, நானும் அவங்களை மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மன்னிச்சு பாருங்க, கர்த்தர் பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உங்களை சூப்பராயிடுவீங்க. அப்படியே நீங்க உங்க வாழ்க்கையா மாறிடும். அல்லேலூயா. உங்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். உங்க 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 உள்ள சுத்தமா இருந்ததுன்னா எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். உள்ள கசப்போடு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு என்று சிறுமைப்பட்டு எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு போனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சொல்லுங்க, அவர் தழும்புகளால் குணமாகிறோம், அவர் தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. தழும்புன்னா என்னங்க? தழும்புன்னா காயம், வெட்டு காயம் வரும்ல, அது தழும்பு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப இயேசுநாதர் பாத்தீங்கன்னா அந்த கல்வாரி சிலுவையில ஒரு போர் சேவர் கூட்டமே ஒரு 600 பேர் வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டத்துக்கு 600 பேரு ஒரு மனுஷன் அடிக்கிறாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க. அது ரோமனுடைய சோல்ஜர்ஸ், போர் சேவகர் 600 பேரு கூட்டம், ஒரு 600 பேர் மனுஷனை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப உடம்பு எப்படி இருக்கு நினைச்சீங்களா? சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நிலம், அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா உழுவப்பட்ட நிலம் போல இருந்துதான். அவன் எழுதி நிக்க வைக்கிறாங்களாம். ஒரு 1000 ரிப்பன் தொங்க விட்ட உடம்புல சட தொங்குதான், அப்படியே சதியம் தோலும். நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? அவர் எலும்புகளெல்லாம் எண்ணலாமா? அவர் எலும்புகளெல்லாம் எண்ணி பார்க்கலாமா? இந்த கேள் அடைந்தார், அந்த கேள் அடைந்து பார்க்கத்தகாத ரூபமே இல்லை அவருக்கு, அழகமே இல்லை, சௌந்தரியமே இல்லை அவருக்கு.
இத்தனை பாடு எதுக்காக பிரியமானவர்களே? உனக்காகவும் எனக்காகவும் தான். அல்லேலூயா. பாவம் அறியாத உனக்காக பாவமாக்கப்பட்டார் சிலுவையில. அவர் பாவம் என்னென்ன தெரியாத அவருக்கு. பாவத்தை பாடாத சுத்த கண்ணர், பிதாவின் ஒரே பேரான குமாரன், ஒருவரும் சேரக்கூடாத வெளியிலே வாசம் செய்கிறவரும் சாவாக உள்ளவரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவர், மகத்துவம் உள்ள தேவன், ஜோதியா இருப்பவர், உனக்காக பூமிக்கு வந்து அதோடு பாடப்பட்டு கேவலப்பட்டு அந்த கேள்வி துக்கம் நிறைந்தவராய், போராட விட்டவராய், வேதனை உள்ளவராய் அந்த கல்வாரின் சிலுவையில நோய்களை சோர்ந்தாரே. சத்துருவே, இன்னைக்கு நீ உனக்கு அதிகாரம் இல்லை. பிசாசே, என் ஜனங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வியாதியை போல் அதிகாரம் இல்லை. சாத்தானே, எல்லா கட்டுகளும் இயேசு நாமத்தினாலே முறிவதாக, எல்லாம் தீமைகளும் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. அவர் தழுவு பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க பார்த்துருப்பீங்க. சில கோயில்கள் போனீங்கன்னா, சில கோயிலில் போய் பார்த்துட்டு இயேசுநாதரை ஒரு உருவப்படத்தை பார்ப்பீங்க. அப்படியே கிராஷ தொங்குற மாதிரி, ஒரு ரோஸ், உடம்புலாம் அப்படியே ரோஸா இருக்கும். ஒரு 2 சொல் ரத்தம் இங்க வரும், இங்க இருந்து வர மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க. அது இல்லைங்க, உடம்பு ஃபுல்லா காயம். அது உள்ளங்காலம் முதல் உச்சங்காலம் மட்டும் அடிப்படை இடமே கிடையாதான். அத தழும்பு வரி 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 வரியா வடமெல்லாம் தழும்பு. அது ஏசியா சொல்றாரு, தழும்புகளால் குணமாகிறோம். இதே காரியத்தை மேற்கொண்டு அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்ல, குணமானீர்கள். நான் குணமானேன். அல்லேலூயா. ஏசாயா எப்படி எழுதினாரு? நீங்க குணமாகிறோம் எழுதினாரு. ஆனா பேதுரு கூட இருந்து, பேதுரு கடைசியில் கூட இருக்கிறாரு, சில மறைக்கிறத பார்க்கிறார் அவரு. அவர் எழுதுறாரு குணமானீர்கள் என்று. அல்லேலூயா. வித்தியாசம் பாருங்க. குணமாகிறோம் சொல்றாரு, புதிய சொல்றாரு குணமானீர்கள். ஏற்கனவே அது கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்காக அடி வாங்கி சுகத்தை சம்பாதிச்சு வச்சிட்டாரு. அப்ப ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுகம், பிள்ளைகள் அப்பம், உங்களுடைய குடி உரிமையாவது. குடியுரிமை என்னங்க? நமக்கு இந்த பூமி வாழ்றது குடியுரிமை என்னது? ரேஷன் கார்டு. கரெக்டா? ரேஷன் கார்டு தான் குடியுரிமை நமக்கு இங்க இருக்கு. இந்த வீட்டுல 5 பேர் இருக்கும், என் பேரு, வயசு, அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அது குடியுரிமை தான் இந்த தேசத்துல நான் இருக்கேன்னு. அப்போ சுகம் என்பது உங்களுக்கு குடியுரிமை. உங்களுக்காக அவர் அவ்வளவு அடி வாங்கி சுகத்தை சம்பாதிச்சு வச்சுட்டார் சிலுவையில. அல்லேலூயா. அப்போ அவர் கொடுத்ததை நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்துக்கொள்ளணும். அந்த சுகத்தை தாங்க, அந்த சுகம் கொடுங்கப்பா, கெஞ்சி கேட்கிறப்பா, எவன் இறக்கம் செய்யுங்கப்பா அப்படி கேட்க தேவையில்ல. பிள்ளைய போல உரிமையா எடுத்துக்கலாமா? அல்லேலூயா. வீட்டு பிள்ளைங்க எப்படி இருப்பா? உரிமையா ஃப்ரிட்ஜை திறப்பாங்க, ஏசி போடுவாங்க, டிவி போடுவாங்க, வீட்டுல அமக்கலம் பண்ணுவாங்க. ஏன்னா பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ரத்த சம்பந்தம். கரெக்டா? இதை பக்கத்து வீடு பிள்ளை நம்ம வீட்டில் அமக்கலம் பண்ணுவானா? ஃப்ரிட்ஜை திறப்பானா? வந்து ஏசி பாண்டி, ஏசி போடுங்க ஆண்டி, தூங்க போற சொல்லுவானா? ஏன்? அவன் உரிமை கிடையாது. அவங்களுக்கு உரிமை இருக்கு, ஏன்னா நீ பிள்ளை. அது போல நீங்க ரத்தத்தில் விற்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நீங்க இயேசுவை நம்புறீங்க. அப்போ நீங்க அப்பா சுகம் என்பது உங்களுக்கு குடி உரிமை, உங்க பிரிவிலேஜ், அது உங்களது. அது அல்லேலூயா. அப்ப அனுதினம் என்ன பண்ண? சுகத்தை வாயில சொல்லி எடுத்துக்கணும். ஆமென். காலை எழுந்து என்ன சொல்லணும்? எழுந்து உடனே, ஆண்டவரே உன் தழும்புகளால் குணமான ஆண்டவரே சொல்லுங்க, தழும்புகளால் நான் குணமானப்பா. எழுந்து அதை சொல்லணும். எழுந்துக்கும் போது, ஆண்டவரே கை சரியா வரலப்பா. எழுந்துக்கும் போதே ஐயா முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குப்பா, கடக்கானது.
இப்படி கேரா இருக்கமா இருக்கு, பிடிச்சிக்கோமா. இப்படி சொல்ல எழுந்து அப்படி சொல்லக்கூடாது. சொல்ல படுத்துருவேன். எழுந்து சொல்லணும், அல்லேலூயா கர்த்தாவே நாளுக்காக ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? எழுந்துக்கும் போது ஒரு பிரிக்ஸா, ஒரு ஆக்டிவா, சுறுசுறுப்பா இருந்துக்கணும். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா நன்றி அப்பா, உன் தலைமைகளால் சுகமான ஆண்டவரே, சுகமே அப்போ சொன்னீங்களப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாளுக்கான சுகத்தை எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். சுகமே வா, பலனே வா, ஞானமே வா, புத்தியே வா, சமாதானமே வா, சந்தோஷமே வா, நிம்மதியே வா, ஆசீர்வாதமே வா, பணமே வா. நீ சொன்னீங்கன்னா என்னை கூப்பிடுறாங்க, வந்துடும். அல்லேலூயா. நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். நான் சொன்னபடி ஆகும். நான் சொன்னால் சொன்னபடி ஆகும். இதெல்லாம் கூப்பிட்டு வந்துடும். உங்களுக்கு பிரச்சனை பார்த்து அதே பேசிக்கொள்ள நிகழ்ச்சிக்கொள்ள பிரச்சனை உள்ள வந்துடும். நீ தான் கூப்பிட்ட, நானா வந்தேன். வியாதி வந்து 10 ரூபா, வியாதி வந்து கூட 10 ரூபா பெட்ஷீட் எடுமா, சுக்காமை போடுமா, ஹாஸ்பிட்டல் போலாம், ஃபைல் ஹாஸ்பிட்டல் போலாம், முடியலமா. ஹாஸ்பிட்டல் போங்க, தப்பு சொல்லலாம், போங்க நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுக்கப்படும் வேதத்துல, அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. அவரின் பரிகாரி சொன்னாரே, அவர் நோய்கள் சுமந்த சொன்னாரே, அவர் வியாதிகள் சுமந்தாரே, அந்த காயத்தால் சுகமான எழுதியிருக்கேன். சுகம் அப்பம் அல்லவா ஆண்டவரே, எனக்காக சொந்த குமாரனே கொடுத்தீங்களப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கு ரத்தம் செஞ்சிருக்கீங்கப்பா, என் கர்மத்தை சுமந்தீங்களா ஆண்டவரே, என் பாடுகளை சுமந்தீங்களப்பா. அப்ப நான் சுமங்க தேவையில்லப்பா, எனக்காக சுமந்து தீர்த்துட்டீங்க சிலுவையில. எல்லாம் முடிஞ்சது சொன்னீங்களா, முடிஞ்சு போச்சு சொன்னீங்களா சிலுவையிலப்பா, எல்லாம் முடிந்ததே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் அவர் முன்னாடி வைக்கணும், வார்த்தைய முன்னாடி வைங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. போகும்போது வரமா சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். கர்த்தர் எனக்கு பலனா இருக்காரு, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்காரு. அல்லேலூயா. அப்படி பேசுறீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு ரத்த அணுக்களும் அப்படியே இன்க்ரீஸ் செய்ய, பலத்தின் மேல் பலன் அடையும். சோர்வு டயர்டெல்லாம் இருக்காது. எல்லா ஆர்கன்ஸும் உள்ள நல்ல வேலை செய்யும். அல்லேலூயா. கிட்னி, லிவர், ஹார்ட், ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். புரியுதுங்களா? அது வார்த்தை தான் உடம்புக்கெல்லாம் நல்ல மருந்தான், ஔஷதம். எலும்புக்கெல்லாம் பலனாது, எலும்புக்கெல்லாம் பலனா இருக்குமா வார்த்தை. மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் சொன்னதே கர்த்தாவே. என்ன சொன்னாரு? நீ சொன்னதே கர்த்தாவே. அவர் ஜெபத்தில் என்ன கேட்கணும்? நீங்க சொன்னீங்களேப்பா. அல்லேலூயா. பிள்ளைங்க கேட்கிறாங்களே, அப்பா நீங்க சொன்னீங்களேப்பா, எனக்கு நீ வாங்கி தர சொன்னீங்களேப்பா, நீங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர சொன்னீங்களேப்பா, எனக்கு கேக் வாங்கி தர சொன்னீங்களேப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னீங்களேப்பா, நீங்க தான்ப்பா சொன்னீங்க. அவர் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அதே பண்ணி வசனத்தை சொல்லி, அப்பா நீங்க தான்ப்பா சொன்னீங்க, நான் சுகமானே சொன்னீங்களேப்பா, நீ பலன் அல்ல, நீ பலவான் சொன்னீங்களேப்பா, மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் சொன்னீங்களேப்பா, என்னை வாழாக்காம தலையாக்க சொன்னீங்களேப்பா, நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீங்க கடன் வாங்காதிருப்ப சொன்னீங்களேப்பா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்களேப்பா. என் கணவர் சம்பாதிக்கிறது அது பணம் சாபமா போக கூடாதுப்பா, நானும் என் பிள்ளைங்களும் என் மனைவி நானும் சாப்பிட்டு என் குடும்பத்தால சாப்பிட்டு பணத்தை மிச்சம் எடுக்கணும். நல்லவரே, ஹாஸ்பிட்டலுக்கும் வட்டிக்கும் போக கூடாது, அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையே கூட்ட மாட்டாராம். அல்லேலூயா. உங்க கண்ணு சம்பாதிச்சு வராரா, பணத்தை கையில கொடுக்குறாரா, வாங்கு ஆண்டவரே, இந்த பணம் கொஞ்சமா இருக்கலாம், நான் விசுவாசிக்கிறவர் பெரியவரப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த பணத்தை ஆசீர்வதிங்கப்பா,
இந்த பணத்தை ஆசீர்வதிச்சு என் கையில கொடுங்கப்பா. இந்த மாதம் நான் சாப்பிட்டு எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டு நான் மிச்சம் கலைஞ்ச பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஆண்டவரே. பெருக செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன். நான் சொன்னா சொன்னபடி ஆகும். பெருகட்டும். அவர் சொல்லி பாருங்க, உன் கலங்க அதிசயங்களை பார்க்கும். எந்த மாதத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாசம் கலைஞ்ச நிலைமை இருக்கும். நீயே பாப்ப, ஐயோ என்னடா இது, கொஞ்சம் பணம் தான் கையில இருந்தது, இப்ப இவ்வளோ தேவை சந்திக்கப்பட்டது, இவ்வளவு தேவைகளை அடிச்ச நம்ம சாப்பிட்டு நல்லா தேவையான நான் மிச்சம் கூட இருக்கேன், இப்படி வந்து ஏன்னா கிரகிக்கவே முடியலையே. அதுதான் நம்ம ஆண்டவர். கிரகிக்க கூடாத அதிசயங்கள் செய்கிறவர் அவர். எண்ண முடியாத அற்புதங்கள் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. உனக்கா சொந்த குமாரனையும் பாராமல் உனக்கா கொடுத்தவர். நிச்சயம் உன் சந்தோஷம் நேரமா இருக்கும்படி உன் எண்ணெழுத்தம் எல்லாவற்றையோட கூட கொடுப்பார் உனக்கு அவர். ஆமென். என்ன கேட்கணும் நீங்க? ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா, என்ன சொன்னார் அவரு? சாப்பிட்டு சொன்னாரா? என்ன சொன்னாரு? வசனத்தை சொல்லணும். என்ன தேவை உனக்கு? உன் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணுமா? உனக்கு சரி சுகம் வேணுமா? இல்லை பணம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? நிம்மதி வேணுமா? எல்லாரும் சொல்லுங்க. அப்பா எனக்கு சமாதானத்தை உண்டு போனோம் ஆக்கிய தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டீங்களேப்பா. அது எப்படி எப்படி குடும்பத்துக்கு சமாதானம் இல்லாம இருக்கும், எப்படி எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும், எப்படி எப்படி நிம்மதி இல்லாம இருக்கும். ஆண்டவரே சத்துவை கொண்டு வந்து பிசாசு கொண்டு வந்து தீமையா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன பண்ண? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிசாசே நீ கொண்டு வந்து அவமானத்தை, இந்த நிந்தையை, இந்த குறைவை, இந்த வியாதி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதிர்த்து நிற்கிறவனுக்கு இயேசு நாமத்தினாலே போகலையே. என் வீட்டில் அவனுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. உனக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நான். அல்லேலூயா. அப்ப இந்த குடியுரிமை என்பது எப்படி கிடைக்கும்னா, ரத்த சம்பந்தம் சொன்னோம்ல அதுதான். அப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இதை மதமா பார்க்காதீங்க பிரியமானவங்களே. நானும் ஒரு மதத்தை பின்பற்றி தான் வந்திருக்கேன். இதுல இது மதம் கிடையாது. இது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற நல்ல தகப்பன் அவர். உண்டாக்கன் தேவனுக்கு ஒரு நல்ல உறவு. நீங்க பரலோகம் போகிறதுக்கு வழி இவர் தான். இந்த பூமியில வாழலாம், நீங்க நல்லா ஆஸ்தியம் சுகபோகமா வாழலாம். ஆனா மரணம் என்று எல்லாருக்கும் நிச்சயமா இருக்கு. 100 வயசோ 80 வயசோ 90 வயசோ கண்டிப்பா மரணம் இருக்கு எல்லாருக்குமே. அப்ப மறிச்சு எங்க போறோம்? உன் ஆத்மா எங்க போவோம்? இந்த பூமியில இயேசுவை தெரிந்து கொள்ளலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், கண்டிப்பா நீங்க ரொம்ப கைவிடப்பட்டவங்களா இருப்பீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி. வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஜீவன் முக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா உங்களோட லாபம். அல்லேலூயா. நம்ம சபையில பாத்தீங்கன்னா அநேகர் மறைமுகமான எப்படி கணவனுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்க. இங்க ஞானத்தை எடுத்துக்கொள்றாங்க. யாரும் மாற்ற முடியாதுங்க. யாரும் மாற்ற முடியாது. அவங்களா நல்லது கெடு தீர்மானிக்க அவங்களுக்கு ஞானம் இருக்கு. வித்தியாசமே யோசிங்க. நீங்களே நாங்க எப்படி இருக்கோம், இப்ப எப்படி இருக்கோம், நம்ம ஆண்டவர் தேடி போனோமே, ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரா இல்லையா? அந்த வார்த்தை கேட்க ரொம்ப சமாதானமா இருக்கு. சபைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு, ஒரு மன நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு போனா திருப்பி அதே பிரச்சனை. வீட்டுக்கு போய் ஐயோ நிம்மதியா இல்லையே. கோயிலுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்க நல்ல வார்த்தையை கொடுக்கணும் உங்களுக்கு. நாங்க எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு போறீங்க, அதே பிரச்சனை பாக்குறீங்க, அதே சண்டை, அதே பிரச்சனை பார்க்கும்போது திருப்பி உங்க மைண்ட் என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆயிடுது. அப்படியே உள்ள கலக்கம் பயம் உள்ள வந்துடுது. இந்த இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உங்க வீட்டு சூழ்நிலை மாறும், உங்களோட சூழ்நிலையை மாறும். அல்லேலூயா. என்ன சொன்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாம் பிதாவினிடத்தில் ஒருவன வரான். அல்லேலூயா. ஒன்னு யோசிங்க, எதுக்காக அவர் பூமிக்கு வந்தாருங்க? நான் கண்ணை பார்க்கல, நீங்களும் பார்க்கல. மறிச்சது நான் பார்க்கல, வந்தது நான் பார்க்கல, ரசிச்சது நான் பார்க்கல, உயிரோடு இருந்து அதை நான் பார்க்கல. தேவனை ஒரு நாளும் கண்டதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறாரு, உலகமே அவர் இருக்கிறாரு. இயேசு சொன்னா போது வந்துடுவார், இயேசு கூப்பிட்டா போது வந்துடுவாங்க அவரு.
உண்மையா தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கு எப்படி இருக்காரு? அவரு சமீபமா கிட்ட இருக்காராம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவனு எதுக்காக எழுதப்பட்டிருக்குதுல இவ்வளவு அடி வாங்கினாரு? இரும்பெல்லாம் தெரியுதான், செதெல்லாம் தெரியுதான், நிர்வாணமா சில தொங்குறாரா, நிர்வாணமா அது பார்க்கவே முடியலையா, பயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கேள்வி அடைஞ்சாராம். அவர் அழகே இல்லையா அவருக்கு? எதுக்காகனா நீ உன் குடும்பத்தை வாழ வைக்கும்படி, உன்னை ஜீவன வைக்கும்படி, நீ பலவானா இருக்கும்படி, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி தான் இவ்வளவு பாடுபட்டாரு. அது பிசாசு கையில இருந்து விடுதலாக்கும்படிதான். இருளுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, வியாதிக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க நினைக்கலாம் வேசுல சொன்னாரு உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா நீங்கள் திறன்கொள்ள சொன்னாரு. இந்த உலகமே பழைய குழந்தை கிடக்குது. உலகத்தில் இருக்கிறவருக்கா பிரச்சனை வருது, வியாதி வருது, கஷ்டங்கள் கண்ணீர் வருது, மனுஷனுக்கு வருது. உலகம் அந்த மாதிரி இருக்கு, பிரமாணம் அந்த மாதிரி. அந்த உலகத்தில் இருந்தாலும் உன்னால சந்தோஷமா வாழ முடியும். அல்லேலூயா. அது யாரு வேணும் உங்களுக்கு? இந்த ரட்சகர் வேணும் உங்களுக்கு. அல்லேலூயா. இந்த இயேசு இல்லாம உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். சொல்ல என்னையெல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய இயலாது. நீ என்னிடம் என் வார்த்தைகள் உன்னை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள், எதுவாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க யாரும் மாற்ற முடியாது. நீங்க யோசிங்க. நீங்க நேரம் சொல்றாங்க, நீங்க சபைக்கு வரீங்க, சந்தோஷம், வார்த்தை கேட்க ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. அதற்கு மேல உங்களுக்கு ரட்சிப்பு என்பது வேணும். அல்லேலூயா. மன திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கான். என்ன மன திரும்ப சொல்றாரு? நம்ம பொல்லாத வரிகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்யணும்? நம்ம அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா உலகம் நான் உங்களை அறிக்கை பண்ணுமா, அவரே ஆண்டவர், அவரே தேவன் என்று. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எப்பயோ சொன்னாங்களே பரலோக சமயமா இருக்கு, மனம் திரும்புகிறேன்னு. ஆமா, ஏன்னா இயேசு எப்ப வேணா வருவாராம். மரணம் கூட எப்ப வேணா வரும். அப்ப அவர் சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும்ல. கரெக்டுங்களா? இப்ப நீங்க ஜனங்க நீங்க நைட் தூங்குறாங்க, காலையில் எழுந்துப்பாங்க, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அப்ப இன்னைக்கு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு லாபம். நீ நாளைக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா நஷ்டம் யாருக்கு? செத்து போயிட்டா ஐயோ சொல்லும் போது கேட்காம போயிட்டோமே, நம்ம போதவங்க சொல்ல கேட்காம போயிட்டோமே, அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு பரலோகம் போயிருக்கோமே. நம்ம நீ நரகத்தில் போய் நம்ம வியாசனை படுறோமே. நரகத்தில் எப்படி இருக்குமா? தண்ணி கூட இருக்காதான், தண்ணி தாகமா இருக்குமா, சொட்டு தண்ணி கூட இருக்காதான், அவையாத அக்கனி, படுக்கையே புழு, இருள் இருந்த பள்ளத்தாக்கு, ஒரே கூக்கு அழகு சத்தம் கேட்கும். ஜனங்க கோடி கோடியா இருக்காங்க, ஜனங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளாம சொல்லும் போதெல்லாம் புறக்கணித்து மரணத்தை பின்பற்றி வைராகியம் கொண்டிருந்தீங்கன்னா இப்ப நிறைய தள்ளப்பட்டு பாவத்தில் இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிலம் வரக்கூடாது உங்களுக்கு. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாளை வந்து நிற்போம். ஓ தேங்க்யூ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஏசையா உமக்கு நன்றி அப்பா. சிலுவை இல்லாமல் எங்களுக்கு மேன்மை ஒன்று இல்லை ஆண்டவரே. நாங்களும் சிலுவை அடைப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தேவனப்பா. நீங்க நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்து சொன்னீங்கப்பா. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் சொன்னீங்களப்பா. நீரே வானத்தில் வந்து மெய்யான ஒளி, மெய்யான தீபம் நீங்க தானப்பா, வெளிச்சம் நீங்க ஆண்டவரே. நானே வாசல் சொன்னீங்கப்பா. ஒருவர் எனக்கு பிரவேசித்தால் உள்ளம் புறமும் மேய்ச்சலை காண செய்ய சொன்னீங்க ஆண்டவரே. எஸ்ஐயா என் ஜனங்களுக்கெல்லாம் இரக்கம் செய்யுங்கப்பா. அப்பா இந்த தேவச்சீர்களை ஜனங்களுக்கெல்லாம் ராஜா ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. எஸ்ப்பா ஏதோ சபைக்கு போனோம், ஏதோ கேட்டோம், ஒரு மணி நேரம் டைம் போச்சு அப்படின்னு போயிடாத படிக்க ஆண்டவரே. அப்பா சொன்ன வார்த்தை ராஜா நீங்க பேசுவீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தர் நல்லவர் ருசித்து பார்க்க சொன்னீங்கப்பா.
இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையும் மகத்துவத்தையும் நீங்க செய்த பரிகாரத்தையும் தேவனுடைய அன்பையும் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே உன் ஜனங்கள் மனக்கங்கள் திறந்து கொள்ள மாட்டவரே. பாவத்தை செத்து போயிருக்காங்க உள்ளான மனுஷன் ஆவியை உயிர்ப்பிங்க ஆவியானவரே, உயிர்ப்பிங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இழந்த தேடவே ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தே சொன்னீங்களப்பா. உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எசப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, பா இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து அனைவரும் நேசிக்கிறீங்கப்பா. நீங்க இயேசு கிறிஸ்து அனைவரும் நேசிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இவ்வளவாய் அன்பு குந்தீங்களப்பா சிலுவையில். ஆண்டவரே பா 2 கையை விரிச்சு சொன்னீங்கப்பா, இவ்வளவா நேசிக்கிறேன் மகனே, மகளே, இவ்வளவா நேசிக்கிறேன், நேசிக்கிற சொல்லி ரத்தத்தை சிந்தினீங்களப்பா. ஆண்டவரே அப்பா நல்லவனுக்காக ஒரு மறிக்க துணிமா. நீரோ நாங்கள் பாவிகளா இருக்கும் போது துரோகிகள் சத்துருக்காக எங்களுக்காக நீ மறுத்து தேவ அன்பு பரிபூர்ண விலக பண்ணீங்களாப்பா. தேவ அன்பு வெளிப்படுத்தினீங்களா ஆண்டவரே. ஓகே நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனம் தொடுங்கப்பா. யாரெல்லாம் இந்த வேலையில ரட்சிப்புக்கு பாத்திரமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையை நோக்கி கூப்பிடுறாங்களோ, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்றப்பா மனசுல. ஆனா நீரே வெய்யாம் தேவன் என்று, நீரே ரட்சகர் என்று நான் நம்புறேன்ப்பா. எனக்காக ரத்தம் செஞ்சிருக்கீங்க, எனக்காக ஜீவ கொடுத்து விசுவாசிக்கிற ஆண்டவரே இயேசுவே எனக்குள்ள வாங்க. யாராலும் கூப்பிடுறீங்களோ உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் நீங்க கிட்டே இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள உலாவி உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்பா சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. நீரே நீயே நீரே தேவன் தங்கும் ஆலயம், நீங்களே தேவன் தங்கும் ஆலயம். உனக்குள்ள உள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா உன் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆசீர்வாதமும் வலிந்து ஓடும். ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஹந்தல நபாஷே லே துரலாஹோ யா கராலா பதுரனா மக்கபரலாலாபா ரேலோல தினினி மி கபரவோ ஏ கிரா கா கா பாகா லே கபா துரா கபா ஷே கபோ க்ரோ கலா துரினே மக்கபா லோ த்ரோத்ரே நமக் சிக்கரவதோ. சத்துருவே சபிக்கப்பட்ட பார்வோன் ஆவியே, பார்வோன் ஆவியே, பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஓ ராலா கரூரா பகாலாபதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன். என் தேசம் முழுவதும், என் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன், ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு ஜனங்கள் ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். லா ரா கா பா ரா கா. சத்துருவே ஜனங்களை விட்டுவிடு, அவன் இருந்து கடினப்படுத்தாத, அவன் அடிமைப்படுத்தாத. பிசாசே என் ஜனங்களை விட்டுவிடு, தேவன் ஆராதனை விட்டுவிடு, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. சத்துருவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை கட்டளையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை கட்டளையிடுகிறேன். ஏ காபா ரா காராபா மூளைக்கல்ல தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்தியராஜ் என்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டளையிடுகிறேன். சகல ஜனங்களும் புறப்பட்டு வரட்டும் இயேசு நாமத்தினாலே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லா மனதாலும் வணங்கட்டும், எல்லா நாவும் வணங்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க செய்வதற்காக நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா மருத்துவமனை சிறுப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எல்லாரும் ஒருவரைப்பட ஜெபிக்கலாமா? தேங்க்யூ அப்பா. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கோம், பிள்ளைங்க சுகமா இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் வியாதியில கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பிள்ளை வியாதியில ஹாஸ்பிட்டல் கஷ்டப்படுறாங்க. ஓ ராகாலா எவ்வளவு வேதனை, அது வியாதி கொடுமை எவ்வளவு தாக்கம், எவ்வளவு பெருசு அது. ரீ காபா எவ்வளவு செலவுகள், உடம்பு எவ்வளவு மன அழுத்தம் அவங்களுக்குள்ள. ரீ பா காபா ரூலா காபா ஷே காபா தூரா லே காபா கரமா காராபா ஷே தூர பஹரத்னரா ஷேகாலபோ. ஆவியானவரே வார்த்தை அறிவு சுகமாக்குபவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை செய்கிறவரே, வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்கிறவரே, வார்த்தையாளர் தேவனே. ஏ ராகா பாபா பாபா கா லே கோரா கரபா
ஷாகபதுரா கபலிபா கபரபோ நே கபகரபா. ஓ தேங்க்யூ அப்பா. ராத்துரா கலபா ஷேக் பரபா. வார்த்தை அனுப்புகிறான் ஆண்டவரே, வார்த்தை அனுப்புறையா. யாரெல்லாம் இயேசுவே குணமாக்கும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே குணமாக்கும் யாராலும் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் உன் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. நான் உன்னை குணமாக்கும் சொன்னீரே, நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர் சொன்னீரே. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இப்ப எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே, எந்தெந்த உங்க நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவே சுகமாக்குங்க, இயேசுவே கிளியை சுகமாக்குங்க, இயேசுவே மனித சுகமாக்குங்க. யாராவது கூப்பிடுறாங்களோ உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் சொன்ன தேவனப்பா. காராபா தூராகாபா ரே நாபா காலாபோ ரே காராபா. சத்துருவே எடும் கையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை கட்டளையிடுகிறேன். எடும் கை சத்துருவே, சாத்தானே, வியாதி பேயே, எடும் கையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த mighty name of Jesus Christ இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ரே பா கா பா கா பா ரே பா ஷேகா பா தூராலா கா பா ரே நாபா ஓ ராகா ராபா ஹோ. இந்த சாவுக்கு எதிரான சரீரம் உயிர்ப்பெறுவதாக, இந்த சாவுக்கு எதிரான சரீரம் உயிர்ப்பெறுவதாக. சாவாமை தெரிந்து கொள்ளட்டும், சாவாமை தெரிந்து கொள்ளட்டும், சாவாமை தெரிந்து கொள்ளட்டும். ரே 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 காபாரோ ரே காபாராபா. ஓ என் சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, என் சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இப்போது உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர்ப்பிக்கிற ஆவியான மகிமை. ரே கராபாராபா சே ரோதரபோ. இப்போது நாடி நரம்புகள், இரத்தங்கள், எலும்புகள், எல்லா உறுப்புகளும், எல்லா உறுப்புகளும், எல்லா அவயங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை பேசுகிறேன் அப்பா, விடுதலை பேசுகிறான் அவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ ரீ ஹாலாரா நாமா சே ஹாலாபரோ. சத்துரு ஓடி போனதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்துரு ஓடி போனதுக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்துருக்கு எங்க மேல ஒரு அதிகாரம் இல்லாண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில அவர் அதிகாரம் பறிக்கப்பட்டாச்சு ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. மகிமையால் வெற்றி சிறந்தீங்களப்பா. யோகவா நிசி கல்வாரி வெற்றி சிறந்தது எல்லாவற்றையும் மேலும் உமக்கு நன்றி 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 அப்பா. ஏசப்பா வேலையில்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இத்தனை வேலைக்கு போனாலும் கர்த்தாவே அது போதுமான அளவு ராஜா வருமானம் இல்லாதபடியால் அப்பா கடன் வாங்கி சாப்பிட்றாங்க அப்பா. சம்பாதிக்க பணம் அது ஆசீர்வாதமா இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு நிறைவான பணம் இல்லைப்பா, பற்றாக்குறையா இருக்கு. அதே ஜனங்கள் வேலை இல்லாம இருக்காங்கப்பா. எத்தனை பேர் குடும்பம் வேலைக்கு போய்க்கூட பணம் பத்தாம இருக்கு ஆண்டவரே. தேவையை பூர்த்தி செய்ய முடியலப்பா ஆண்டவரே. அப்படி ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் பிதாவாக அது கொடுப்பா சொல்லியிருக்கிறாரே. ஏ காபா தூராவா ஷே ரே மா காராபாரோ சே லபா தூரா காபாராபா. ஆண்டவரே கர்த்தரின் ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேலை கூட்டமான சொன்னீங்களப்பா. ஏசப்பா என் ஜனங்கள் சம்பாதிக்க பணத்தை ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஏசப்பா. அது கொஞ்சமா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், தேவைக்கு அதிகமா இருக்கலாம். கர்த்தர் பணத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவன் சாப்பிடணும், திருப்தி ஆகணும், மிச்சம் இருக்கும்படி அவன் கலைஞ்சங்க, அவன் பேங்க் பேலன்ஸ் நிரம்பி வலிந்து ஓடட்டும் ஆண்டவரே. அவருடைய மாவப்பேசுகிற தொட்டியும் என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீ கைடிச்சு வேகலாம், உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையை உண்டாயிருக்கு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அவன் கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவன் செய்ய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா. அவன் செய்ய வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கரங்களை பலப்படுத்துகிற ராஜா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அதற்காக நன்றி 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 கர்த்தாவே. அவனுடைய மாவப்பேசுகிற தொட்டியும் என்னையும் ப்ரொவிஷன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு திருப்தியாகும்படி ப்ரொவிஷன் ஆசீர்வதிங்க ராஜா. அவன் தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதற்காக நன்றி நன்றி. நல்ல மெய்ப்பரே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா திருமணமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. திருமணமாக ஒவ்வொரு சகோதரி சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோதரம் சோதரங்கத்தாவே. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை கொடுத்தீங்கப்பா. நீங்க பழகணும், பெருகணும், கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்பி பெருக செய்ய நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா
இன்னைக்கு எத்தனை ஜனங்கப்பா திருமணம் ஆகாமல் இருக்காங்கப்பா. பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல. கர்த்தாவே, வயசாகிட்டு போயிட்டு இருக்கு, நம்மளாம் கல்யாணம் ஆகுமா, நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, அநேக பார்த்து கொண்டு இருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அநேக மனசு கேள்வியா இருக்கலாம். நீங்க சொன்னீங்கப்பா, இல்லை இல்லை, நீ தனிமையாக இருப்போது தேவ சித்தம் கிடையாது. நீ தனிமையில சாபம் மேல கிடையாது. நீ பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், எல்லாரும் கீழ்ப்படுத்தி நீங்க ஆண்டு கொள்ளணும். இதுவே தேவ சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, ஜனங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு துணையை கொடுப்பீங்க, அதற்கா ஸ்தோத்திரம்ப்பா. நல்ல ஒரு துணையை கொடுப்பீங்க, அதற்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இந்த குடும்பத்தை கட்டும்படி நல்ல ஒரு மகளை கொடுப்பீங்க, அதற்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருக்கு எதுவோ அது தடைப்படாதுப்பா ஆண்டவரே. ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் ஒழுங்குக்கரமா செய்தும் இருக்க தேவனப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா. உங்களுக்கு நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம். ராஜா, இந்த மதுராவும் செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த கமல்ப்பா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நுங்கம்பாக்கம் மேலெழுத்தூர் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ்அப்பா, ஜனங்களை ரட்சிப்பை கொடுங்கப்பா. எஸ்அப்பா, ரட்சிப்பை கொடுங்க ராஜா. இப்போ நான் கூப்பிட்டுட்டோம் ஆண்டவரே, சபைக்கு அவன் கூப்பிட்டோம் ஆண்டவரே. ஆனால் அவங்க இருந்து கடினமாக வச்சிருக்காங்க, இது மதமாக பார்க்குறாங்கப்பா. கர்த்தாவே, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட கல்லாளி மனசு கூட ஆண்டவரே, இதயம் கூட நீங்க தொடரும்போது அது மெழுகுப்போ உருகிட்டு, பனிச்சுலப்போ உருகிட்டு ஆண்டவரே. நீங்க தொடுங்க ஆவியானவரே. ஏசப்பா, ஜனங்களை கூட்டிட்டு வாங்கப்பா. இந்த சபையில வந்து மனத்திலும் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் வார்த்தை கேட்கும்படி, அந்த இந்த பூமியில நல்லா சந்தோஷமா சமாதானம் சுகமா ஜீவன பண்ணும்படி ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. அவையானவரே, ரட்சிப்பை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, எல்லாரும் தொடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே தகப்பனே. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அவன் பாவங்கள் சிவரே இருந்தாலும் மனம் திரும்பும் போது அவன் பாவத்தை மன்னிக்க ஒரு ரத்தத்தில் வல்லமை உண்டு, மனுஷகுமார் அதிகாரம் உண்டு. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம். ஒரு சபைக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்போ ஒவ்வொரு வேலைக்கிழமை நடக்கிற இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும்ப்பா. தேவ பிரசனம் வெளிப்படணும், தேவ வார்த்தை வெளிப்படணும் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. காயத்தில் வர ஜனங்கள், அவருடைய பாவத்தில் உள்ள வர ஜனங்கள், கண்ணீரோடு வர ஜனங்கள் அப்பா ஆறுதல் ஆகணும்ப்பா, சமாதானம் ஆகணும் ஆண்டவரே, சந்தோஷமாகணும்ப்பா, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. சப்பா, மன நிறைவோடு பெற்றுக்கொண்டோம் என்று சந்தோஷத்தை வீடு திரும்ப சமாதானமா போக கர்த்தராஜ பலத்து கிரிகள் செய்யுங்க ஆண்டவரே. பலத்த காரியங்கள் செய்யுங்க ஆவியானவரே. உங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி. எவ்வளோ வீட்டில் வேலைங்க இருக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, கத்தில தேடி போனோம், இல்லை வாங்கிட்டு வந்திருக்காங்களப்பா. நீங்க சொன்னீங்களே, முதலாவது தேவ ராஜ்யம் நீதியம் தேடுங்கள், அப்போது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட சொன்னீங்களப்பா. எல்லாரோட கூட கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. அதற்காக உங்க நன்றி 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 செலுத்துறோம்ப்பா. அப்பா, சண்டே ஆராதனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். என் தலைப்பில் பேசப்படும் தேவ செய்தி ஆசீர்வதிங்க. அடியின் வார்த்தையை போடுங்க ஆண்டவரே. என்னை மறுத்து நீ வெளிப்படுங்க, உங்களோட பேசுங்கப்பா. பாடல்கள் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே, மெசேஜ் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. உங்க பிரசனத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க கர்த்தாவே. கேட்கிற வார்த்தைகள் ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 சப்பா. ஸ்தோத்திரம். இப்போ மாசத்து முதலாம் நாள் 1ஆம் தேதி எஸ்ப்பா ஆராதனை வைக்கிறோம். இந்த ஆராதனை ஜனங்கள் கலந்து கொள்ளணும்ப்பா. அதுக்கு வந்து ஆசீர்வாதம் ஜனங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எஸ்ப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஜனங்களை கூட்டிகிட்டு வாங்க. அதற்காக நன்றி எஸ்ப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. சிரிப்பு விழுதுக்காக ஜெபிக்கிறேன். சபையில் மாதத்துக்கு ஒரு நாள் நான் சிரிப்பு விழு நடத்துகிறோம். அப்பா, சிரிப்பில் கொண்டு வாங்க ஆவியானவரே. பெற்றோர்கள்லாம் சிறப்பு அனுப்பணும்ப்பா. வந்து வார்த்தை கேட்கணும். 30, 60, 100 பலன் தரும்படி நல்ல நிலத்தில் வார்த்தை விதைக்கணும் ஆண்டவரே. ஜனங்கள் திரளாக வரட்டும் ஐயா. மான்கள் நீரெடுத்து வாஞ்சித்து கதறுவது போல ஜனங்களெல்லாம் வரட்டும் ஐயா. சிரிப்புகள்லாம் வரட்டும் ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. பா, சாலையோர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவன் உங்கள் நாம சாலையோரத்தில் ஊழியம் பண்ணுற ஆண்டவரே. இப்போ அநேக பிள்ளைகளுக்கு ராஜா வசனத்தை விதைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அதெல்லாம் 100 மடங்கு விளைச்சல் கொடுக்கவும், அது பிள்ளைகளெல்லாம் கத்து அன்பு ருசிக்கவும், குடும்பங்கள் தொடப்படவும் ரசிக்கப்படவும், வருங்கால பிள்ளைகளெல்லாம் சபைக்கும் குடும்பத்துக்கும் தேசங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் இருக்கவும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு துரிவீராக
அவனை ஆசீர்வதிப்பீராக, அவனோட ரட்சிப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ 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 ஆண்டவரே. சப்பா உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. எல்லா ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜெபிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதிச்சு உங்களை கனப்படுத்தி நான் விதைக்கிறோம். நீ சொன்னீரே, இதை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று, கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரேப்பா. இதை கடனை வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். ஆமேன். சந்தோஷமா கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நிலைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நிலைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஓ ஆராதனைக்கு பாத்திரரே, துதிகளுக்குரியவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். துதியெல்லாம் செலுத்துகிறோம், கனத்தெல்லாம் செலுத்துகிறோம் அப்பா. மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.